என்னதான் நம்ம பணத்த கொட்டி கொடுத்து வீடு வாங்கினாலும், அந்த வீட்டோட பிளான் வந்து நமக்கு சௌகரியமா இல்லாட்டி, சில மாதங்களையோ, வருடங்களையோ அந்த வீட்ட நம்ம வெறுத்துருவோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா, இப்ப மட்டும் இல்லைங்க. இன்னும் 2 ஜெனரேஷன் தாண்டுனாலும், வீட்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி நல்லா ஸ்பேசியஸா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதுதான் இந்த வீட்டோட ஹைலைட்டுங்க. இன்னைக்கு நம்ம வந்து 3 சென்ட் லேண்ட் ஏரியால 2100 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டின ஒரு சூப்பரான வீடு பார்க்க போறோம். தெற்கு சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு, செம்மையான ஒரு மாடர்ன் ஃப்ரண்ட் எலிவேஷனோட ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள 11க்கு 18ங்கிற அளவுல கவர்டு பார்க்கிங் ஸ்பேஸ் குடுத்திருக்காங்க. ஃப்ளோரிங் ஒர்க் யூனிக்கான டைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க்லாமே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டபுள் சைடு ஓபன் பண்ணிக்கிற மாதிரி தேக்கு மரத்துல ட்ரெடிஷனல் டைப்ல கொடுத்திருக்காங்க. டோர் ஓபன் பண்ணோம்னா ஒரு ஃபோயர் ஏரியா. இங்க ஃபுல்லாமே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெசின்ல வந்து ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே திரும்பினீங்கன்னா 16க்கு 21ங்கிற அளவுல இந்த வீட்டோட லிவிங் ஏரியா கொடுத்திருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா சென்டரா கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் வந்துருது. கார்னர்ல பூஜா கேபினெட் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான கிராண்டான என்ட்ரன்ஸ் பேனலிங் ஒர்க்கோட வீட்டோட டைனிங் குள்ள என்டர் ஆயிருவீங்க. 8க்கு 11ங்கிற அளவுல டைனிங் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. கார்னர்ல ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் வித் மிரர் லைட்டோட பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு நிறைய ப்ரொவிஷன் இருக்கு. டைனிங்ல இருந்து ஆரம்பிச்சு கிச்சன் வரைக்குமே வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாங் சைஸ்ல பெரிய பெரிய ஜன்னல்கள்லாம் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் சிங்க் கொடுத்திருக்காங்க. இந்த வால் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பேனலிங் ஒர்க், வால் பார்ட்டிஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு டாண்டம் பாக்ஸ் யூனிட்டோட நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குங்க. அது போக டால் யூனிட் கொடுத்திருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அக்லரிக் ஷீட் ஃபினிஷிங்ல இருக்குங்க. அது போக சிம்னிலாம் கிச்சன்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் சிங்க் கொடுத்திருக்காங்க. ஜனமொழியில போர்வெல் வாட்டர் சம்ப்லாம் இருக்கு. கவர்டு ஸ்பேஸா இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க, மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16 அளவுல கொடுத்திருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த வீட்ல மேஜரா பாத்தீங்கன்னா டார்க் கிரே, லைட் கிரே, ஒயிட் இந்த மாதிரியான கலர் காம்பினேஷன்ல இன்டூ சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்பேஸ், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்ட்லாம் கொடுத்திருக்காங்க. வால் ஷெல்ஃப் இருக்குங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்கு. தனியா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு. அது போக அட்டாச்ட் டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட 4க்கு 5 அளவுல ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ் இருக்கு. இந்த வீட்லயே எனக்கு பிடிச்ச பெட்ரூமுங்க, 16க்கு 16 அளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம். நான் வீடு வாங்கணும்னா இந்த பெட்ரூம் தான் சூஸ் பண்ணுவேன். ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் கொடுத்திருக்காங்க. 16 அடிக்குமே பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்பேஸ், ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்ட்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. அது போக வால் ஷெல்ஃபும் கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்ல ஒரு பிரைவேட் பால்கனி இருக்கு. அது போக அட்டாச்ட் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 8ங்கிற அளவுல வெஸ்டர்ன் ஸ்டைல்ல ரெடி பண்ணிருக்காங்க. பிரைவேட் பால்கனி, பார்க்கிங் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா மேல அப்படியே ஒரு பால்கனி ஸ்பேஸா கவர்டு டைப்ல ரெடி பண்ணிருக்காங்க. ரெண்டாவது பெட்ரூம் வந்து அப்படியே வெளிய வந்தீங்கனாவே ஆப்போசிட்ல வீட்டோட 3வது பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 அளவுல அமைஞ்சிருக்கு. ஆஸ் யூசுவல் ஃபர்ஸ்ட் செகண்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரி தான் வென்டிலேஷனுக்கு, ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச்ட் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. 4க்கு 8ங்கிற அளவுல ரெடி பண்ணிருக்காங்க. இடத்துல டெடிகேட்டடா வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு டெரஸ் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. அங்கேயும் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டெரஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கவர்டு டெரஸா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இங்க நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்கு. மாடிக்கு போறதுக்கான படிக்கட்டு இருக்கு. இந்த வீடியோல நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்துல தாங்க கட்டி ரெடியா வச்சிருக்காங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்ட்ரோக்ஸோடலாம் சேர்ந்து 1,20,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. வீடு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்க.